இது வரைக்கும் நீங்க எவ்வளவோ கதைகள கேட்டிருப்பீங்க. ஆனா, இந்த மாரி ஒரு கதைய கேட்டிருக்க வாய்ப்பே இல்ல. என்னன்னா, பேய்களுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்கு. பூமியில இறந்து போற ஒவ்வொரு மனுஷங்களும் அந்த பேய் உலகத்துக்கு தான் போவாங்களே. இவ்ளோ நாளா மனுஷங்களுடைய உலகத்துக்குள்ள இந்த பேய்கள் பண்ற விஷயங்கள தான் நம்ம கதையாவும், படங்களாவும் பார்த்திருக்கோம். ஆனா, இப்போ பேய்களுடைய உலகம் எப்படி இருக்கும்? அங்க வாழ்ற பேய்கள் என்னென்ன பண்ணும்? என்னென்ன வேலை செய்யும்? ஏன்னா, அதுங்களும் ஒரு சொசைட்டி மாதிரி தான் வாழுதுங்க. பேய்களுக்குன்னு ஒரு டிவி ஷோ, பேய்களுக்குன்னு ஒரு அவார்ட் ஃபங்ஷன்னு, பேய்களோட உலகம் எப்படி இருக்குன்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. கேட்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. படம் இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. இன்னைக்கு நம்ம 2024வது வருஷத்துல ரிலீஸ் ஆன டெட் டேலண்ட் சொசைட்டின்ற ஒரு தாய்வானிஷ் ஹாரர் மூவியை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு லேடி ஒருத்தங்க ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போறாங்க. அந்த ரூம் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ஒரு லேடியோடைய போட்டோ ஒன்னு இருக்கு. ஒரு ஹோட்டல் ரூம்னா நல்லா கிளீனா இருக்கணும். ஆனா இந்த ரூம் ரொம்ப பழசா இருக்கு. அதனால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்ணி திட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா சடனா அவங்க ரூமுக்குள்ள அதே லேடியோட போட்டோ நிறைய ஒட்டி இருக்கு. அதோட வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. இந்த லேடி பயந்து போறாங்க. பார்த்தா சடனா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பேய் ஒன்னு திரும்பி நிக்குது. அது திருமண மேனிக்கே அப்படியே மெதுவா பின்னாடி நடந்து வர இவங்க பயத்திலேயே பாத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த பேய் அப்படியே பின்னாடி சாஞ்சி அதோடைய கொடூரமான முகத்தை காட்டுது. அவ்வளவுதான், அந்த லேடி பயந்து அங்க இருந்து ஓடி போய் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல இது தீயா பரவ ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம ரியல் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம். இப்ப கதை அப்படியே பேய்களுடைய உலகத்துக்கு போகுது. இப்ப நடந்த விஷயத்த அந்த பேய்கள் உலகத்துல ஒரு டிவி ஷோவாவே நடத்துறாங்க. அப்படியே பின்னாடி திரும்பிக்கிட்டு பயம்புறுத்துச்சுல ஒரு பேய், அது இவங்க தான். இவங்களோட பேரு கேத்தரின். பேயா மனுஷங்களை பயம்புறுத்தும் பொழுது இவங்க அதுக்கான மேக்கப்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்களாம். இந்த ஷோவோட ஹோஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் ஒரு பேய் தான். அவங்க கேத்தரின் கிட்ட, நீங்க அந்த ஹோட்டல் ரூம்ல அந்த லேடியை பயம்புறுத்தினதுக்கு அப்புறம் அந்த லேடி வெளியே போய் சொல்லி இப்ப அந்த ஹோட்டல் ரூமே பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. உங்களை பத்தி தான் மனுஷங்க உலகத்துல எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம உலகத்திலும் நீங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க அப்படின்னு அந்த ஹோஸ்ட் பேய் சொல்லுது. ஆக்சுவலா இந்த பேய்கள் உலகத்துல இருக்கிற பேய்களுக்கு எல்லாம் என்ன வேலை அப்படின்னா, மேக்கப்ப போட்டுக்கிட்டு மனுஷங்க உலகத்துக்கு அங்க மனுஷங்களை பயம்புறுத்தணும். அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, இந்த பேய்களை பத்தி மனுஷங்க உலகத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு பேய்கள் உலகத்துல அந்த பேய்களுக்கு மரியாதை அதிகமாகும். ஸ்டார்டிங்ல அந்த கேத்ரின்ற பேய் ஒரு லேடியை பயம்புறுத்தி அந்த விஷயம் பெருசா ஆனதுனால இங்க பேய்கள் உலகத்துல அந்த கேத்ரினுக்கு பெஸ்ட் குளோபல் கோஸ்ட் அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேய்கள் உலகத்துடைய மிக உயர்ந்த அவார்டு அதுதான். அதோட இந்த கேத்ரின் அவங்களுக்குன்னு ஒரு டீமை வச்சிருக்காங்க. மனுஷங்களை எப்படி பயம்புறுத்தணும் அப்படின்னு நிறைய பேய்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கறாங்க. அப்படி கேத்ரின் கிட்ட ஒரு ட்ரைனியா ஜாயின் பண்ணவங்க தான் ஜெசிகா. அந்த ஜெசிகாவையும் அந்த ஷோல கூப்பிட்டு ஹோஸ்ட் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க ஜெசிகா, உங்களுக்கு கேத்ரின் ட்ரைனிங்க கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி மனுஷங்களை பயம்புறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது என்னோட ஐடியா என்னன்னா, இந்த மனுஷங்கள்லாம் அவங்க மொபைல் போன்லயும் சிஸ்டம்லயும் சில மோசமான வீடியோக்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி வீடியோக்கள்ல புகுந்து அவங்கள பயம்புறுத்துவேன். உடனே எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பின்னாடி திரும்பி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல நான் வேகமா ஓடி பயம்புறுத்துவேன். இதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த ஹோஸ்ட் சூப்பர் ஜெசிகான்னு சொல்ல, உடனே கேத்ரினும் இது ஒரு மொக்க ஐடியா, மனுஷங்க எல்லாருமே டிவி தான் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கறதுலாம் ரொம்ப கம்மி, அதனால இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஜெசிகா தொடர்ந்து அதே வேலையை தான் பண்றாங்களே. ஏன்னா மனுஷங்க உலகத்துல டெக்னாலஜி ரொம்ப அதிகமா வேகமா வளர்ந்து எல்லாருக்கும் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடைச்சி அவங்க மோசமான வீடியோக்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஜெசிகா பயம்புறுத்த மனுஷங்க உலகத்துல இந்த வீடியோவெல்லாம் பார்த்தா ஒரு பேய் வருதுடா அப்படின்னு பரவி மனுஷங்க அதிகமா ஜெசிகாவை பத்தி பேசுறதுனால இங்க பேய்கள் உலகத்துல கேத்ரினை விடவே ஜெசிகா வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேய்கள்லாம் நார்மலா தான் இருக்கும். மனுஷங்களை பயம்புறுத்த மேக்கப் தான் போட்டு போகுமே. அந்த மாதிரி மேக்கப் விளம்பரத்துக்கெல்லாம் ஜெசிகா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொடூரமான ரத்த கரைகளோட மனுஷங்களை பதற வைக்கிற மேக்கப் கிட்ஸ் மறக்காம வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு விளம்பரத்துல எல்லாம் வராங்க இவங்க. அதோட அந்த வருஷத்துக்கான குளோபல் கோஸ்ட் அவார்டு ஜெசிகாவுக்கு தான் கிடைக்குது. இதனால கேத்ரின் பயங்கரமா கடுப்பாகிறாங்க. அந்த ஜெசிகா பேயும் மேடை ஏறி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், முக்கியமான யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா மனுஷங்க உலகத்துல என்ன கொலை பண்ணவங்களுக்கு தான். ஏன்னா நாங்க இறந்து போய் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கனே, எல்லா புகழும் கொலகாரனுக்கே அப்படின்னு சொல்லி அவங்க மாசான ஸ்பீச்சை கொடுக்கறாங்க. ஜெசிகா பேயோடைய இந்த அசுரத்தனமான வளர்ச்சி நம்ம கேத்ரின் பேயால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா கோவப்படுறாங்க. கதை அப்படியே மனுஷங்களுடைய உலகத்துக்கு போகுது. ஒரு பார்க்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர் நடுராத்திரி டைம்ல அப்படியே நடந்து போகும்போது பார்க்ல இருக்கிற அந்த எக்ஸசைஸ் பண்ற லெக் ஸ்விங்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது அப்படியே ஆட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு ஏதோ காத்துல ஆடுது போல அப்படின்னு நினைச்சு அவர் அங்க இருந்து போறாரு. ஆனா உண்மை என்னன்னா அங்க ஒரு பேய் தான் இருக்கு, அதுதான் ஆட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பேயோட பேரு பெட்டி. பேய்கள் கிட்டயும் போன்லாம் இருக்கும், கோஸ்டாகிராம் அப்படின்னு பேய்களுக்கான சோசியல் மீடியாவும் இருக்கு. அதுல அந்த ஜெசிகாவுடைய
போஸ்ட்லாம் இருக்கு. அத இந்த பெட்டி பேயும் பார்க்க இந்த பெட்டிக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் பேய் ஒன்னு இருக்கு. அதோட பேரு கமிலா. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மொக்கையான பேய்கள். மனுஷங்களை பயம்புறுத்த கூட தெரியாது இவங்களுக்கு. ஆக்சுவலா பயம்புறுத்த தான் பூமிக்கு வந்திருக்காங்களே. ஆனா அந்த வேலையை பார்க்காம கம்முன்னு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த பார்க்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு 3 பேய்ங்க திறத்துக்கிட்டு ஓடுதுங்க. அந்த ஆட்களும் அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்ப அந்த பேய்களுக்குள்ள சண்டை. ஏய் நான் தான் அவனை பயம்புறுத்தினேன். இல்ல நான் தான் பயம்புறுத்தினேன் அப்படின்னு. இத ஒரு பர்சன் பாக்குறாரு. இவர் தான் கோஸ்ட் மேனேஜர். சோ இவர் தான் வந்து சூப்பர்வைசர் மாதிரி எந்த பேய்கள் எந்த மனுஷங்களை பயம்புறுத்துது அப்படின்னு நோட் பண்ணி அந்த பேய்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுப்பாரு. சோ பேய்கள் காசு சம்பாதிக்கணும்னா அதுங்க பூமிக்கு வந்து மனுஷங்களை பயம்புறுத்தணும். சோ இப்போ ஒரு 3 பேய்கள் வந்து ஒருத்தரை பயம்புறுத்திட்டு நான் தான் அவனை பயம்புறுத்தினேன். இல்ல நான் தான் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கோஸ்ட் மேனேஜரும் ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க யாரு பயம்புறுத்தினது. உடனே ஒரு பேயும் மேனேஜர் சார் நான் இருந்த பாத்ரூம்குள்ள தான் அந்த ஆளு வந்தாரு. நான் பயம்புறுத்தினதுக்கு அப்புறம் வெளியே ஓடினாரு. அப்புறம் தான் இவங்க பயம்புறுத்தினாங்கன்னு சொல்ல கோஸ்ட் மேனேஜரும் அட தற்கூரி பேயே இந்த ஆளு நீ இருந்த பாத்ரூம கழுவ வந்தவன். அவனை பயம்புறுத்தி அனுப்பியிருக்கியே நாளைக்கு அவன் கழுவ வரமாட்டான். பாத்ரூம் கிளீனா இல்லனா மக்கள் யாரும் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே வரலனா உன்னால பயம்புறுத்த முடியாது. உனக்கு வேலையும் போயிடும். இதெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த விஷயத்தை அந்த மொக்க பேய்களான பெட்டியும் கமிலாவும் பாக்குறாங்க. கோஸ்ட் மேனேஜர் அவங்கள பார்த்து நீங்க யாரையும் பயம்புறுத்தலையா? அது வந்து நாங்க அந்த வழியா போய் அங்க இருக்கிறவங்கள பயம்புறுத்த போறோம். இது அந்த பக்கமா அது ஒர்பன் லெஜெண்ட் இருக்கிற இடம். அங்க போகணும்னா லைசன்ஸ் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கா? இந்த பெட்டியும் கமிலாவும் அப்படியே யோசிக்கிறாங்க. அங்க இருந்த அந்த 3 பேய்கள் இந்த மாதிரி மொக்க பேய்களுக்கெல்லாம் யாரு லைசன்ஸ் கொடுப்பா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஏன்னா பேய்கள் உலகத்துல வந்து ஒரு சில இடத்துக்கெல்லாம் போய் மக்களை பயம்புறுத்தணும்னா லைசன்ஸ் வேணும். ஏன்னா மொக்க பேய்கள் அங்க போய் மனுஷங்களை பயம்புறுத்த ட்ரை பண்ணி மொக்க வாங்கிருச்சிங்க அப்படின்னா மனுஷங்க பேயை பார்த்து பயப்பட மாட்டாங்க. சோ அதனால அந்த இடத்துக்குள்ள திறமை வாய்ந்த லைசன்ஸ் இருக்கிற பேய்கள் மட்டும் தான் போகணுமே. நம்ம பெட்டிக்கும் கமிலாவுக்கும் திறமையே கிடையாது. இவங்க கலாய்ச்சி வர அனுப்புறாங்களா அப்படியே சோகமா அங்க இருந்து வந்துடுறாங்க. சோ நைட் டைம்ல போற பஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி காலியா தான் போகும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த பஸ் ஃபுல்லாவே பேய்கள் மட்டும் தான் இருக்கும். பேசஞ்சர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ ஒவ்வொரு ஸ்டாப்ல டிரைவர் நிப்பாட்டுவார்ல. அப்ப பஸ்ஸுக்குள்ள ஏறது யாருன்னா பேய்கள் தான். சோ அப்படிதான் பெட்டியும் கமிலாவும் பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. சோ அவதான் கமிலா நோட் பண்றாங்க. ஏய் இன்னைக்கு உன்னோட பர்த்டேல உங்க வீட்ல உனக்கு படையெல்லாம் போட்டிருப்பாங்க. வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சோ அங்க பெட்டியோட அப்பா அம்மா வந்து பெட்டியோட போட்டோவுக்கு முன்னாடி படையெல்லாம் வச்சு அப்படியே அவங்க சோகமா இருக்காங்க. இத பார்த்து பெட்டிக்கும் ரொம்ப ஃபீல் ஆகுது. ஆனா இப்ப இவங்க பேயா இருக்காங்களே என்ன பண்ண முடியும்? படைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் கெமிலாவும் பெட்டியும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்புறம் அதே வீட்லயே இருக்காங்க. கெமிலாவும் பாத்தியா உங்க அம்மா எல்லாம் சூப்பர்ப்பா. எனக்கு தான் சொந்த பந்தம்னு யாரும் கிடையாது. எனக்கு படையெல்லாம் யாரும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷெல்ஃப்ல இருக்கிற ஒரு அவார்டை பாக்குறாங்க. ஹார்ட் ஒர்க் பிரைஸ்னு. ஏ பெட்டி உன் பேர்ல இருக்க இந்த அவார்டு என்னதுன்னு கேட்கும்போதுதான் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி அதை பெட்டி எடுத்து வச்சிடறாங்க. அதை வந்து பெட்டி வந்து மனுஷியா வாழும் பொழுது வாங்கின ஏதோ ஒரு பிரைஸ் சர்டிபிகேட் போல. சோ அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் ஆகுது. வீட்டுல இருக்கிற பழைய பொருளெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது அந்த சர்டிபிகேட்டையும் எடுத்து வச்சு அது அங்க இருந்து போயிடுது. அவ்வளவுதான். அந்த வீட்டுல வந்து பெட்டியோட ஞாபகமா இருக்கிறது அந்த சர்டிபிகேட் மட்டும் தான். இப்ப அது மிஸ் ஆயிடுச்சா? இந்த விஷயத்த பேயா நம்ம பெட்டியும் பாக்குறாங்க. அவங்க உடம்பு திடீர்னு கிளிச் ஆக ஆரம்பிக்குது. கையில அப்படியே மறைஞ்சு போற மாதிரி ஆகுது. பயந்து போய் வேகமா தூங்கிக்கிட்டு இருக்கிற கமிலாவை எழுப்பி இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்கும்போது தான் போன்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பேய்கள் உலகத்திலயும் இன்டர்நெட் வெப்சைட்லாம் இருக்கும்ல அதுல சர்ச் பண்ணும்போது போட்டிருக்காங்க. ஒரு வீடியோவாவே இருக்கு. நம்ம மனுஷனா வாழும் பொழுது நம்ம கூட எல்லாரும் நல்லா பேசுவாங்க, நம்மள லவ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே நம்மள மறந்துடுவாங்க. ஈவன் நம்மளுடைய அப்பா அம்மா கூட. அப்படி நம்மள எல்லாருமே மறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அவங்க உடம்பு கிளிச் ஆக ஆரம்பிக்கும். அடுத்த 30 நாள்ல நீங்க மொத்தமா மறைஞ்சு போயிடுவீங்க. ஆனா கவலையப்படாதீங்க. நீங்க பேய்களுடைய லைசன்ஸா வாங்குங்க. பூமிக்கு போயிட்டு மனுஷங்கள பயம்புறுத்தி பேய்கள் சூப்பர் ஸ்டாரா மாறுங்க. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களால பயந்து போன ஆட்கள் உங்களை ஞாபகம் வச்சுப்பாங்க. அதோட உங்களுக்கு லைசன்ஸும் கிடைச்சிரும். அதை நீங்க பணம் கொடுத்து ரெனிவல் பண்ண நீங்க மறைஞ்சு போக மாட்டீங்க. ஒரு பேய் சூப்பர் ஸ்டாரா ஆவீங்க. சோ இன்னைக்கே உங்களுடைய பேய்கள் லைசன்ஸை எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த விளம்பரம் வருது. அதை பார்த்த உடனே பெட்டியும் இன்னும் 30 நாளுக்குள்ள எப்படியாவது அந்த பேய்களோட லைசன்ஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இல்லனா அவங்க மொத்தமா மறைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கமிலாவும் ஹெல்ப் பண்றாங்க. சோ இந்த மாதிரி பேய்கள் வந்து லைசன்ஸை வாங்கணும்ன்றதுக்காகவே ஒரு டேலண்ட் ஷோ மாதிரி ஒன்று நடக்குது. அங்க பேய்கள்லாம் போய் மனுஷங்களை நான் எப்படி பயன்படுத்துவேன் தெரியுமா அப்படின்னு அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் காட்டுறாங்க. சோ ஒரு பேய் ஆளு ஒருத்தர் அப்படியே அவரோட கையை பிச்சு எடுத்து இந்த மாதிரி நான் கொடூரமா பயன்படுத்துவேன்னு சொல்றாரு. இன்னொரு 3 பேய்ங்க ஒன்னா நின்னுகிட்டு ட்வின்ஸ்னாலே பார்க்க பயமா இருக்கும். நாங்க 3 பேரு சும்மா மனுஷங்களை பயன்படுத்துவோம்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பெட்டியோடைய டர்ன் தான். சரி ஓகே நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பெட்டியும் நான் வந்து இப்படிதான் பயன்படுத்துவேன்னு காமெடியான போஸ்ல நிக்கிறாங்க. அதை பார்த்து மத்த பேய்கள்லாம் சிரிக்க ஏமா என்ன போஸ் இது? சும்மா தலையை திருப்பி காட்டணும், கையை முறுக்கி காட்டணும், இதெல்லாம் பண்ணாதான் பயப்படுவாங்களே. ஆமா நீ எப்படி இறந்து போன? அது வந்து எனக்கு ஞாபகம் இல்லையே. நீ செத்ததே உனக்கு ஞாபகத்துல இல்லையா? சுத்தம். அடுத்த ஆளு வாங்க அப்படின்னு சொல்லி பெட்டியை அனுப்பிடுறாங்க. பெட்டிக்கு ஒரே அசிங்கமா
போகுது. சோ நல்ல டேலண்ட் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப சூப்பர் ஸ்டாரா இருக்கிற அந்த ஜெசிகான்றவங்க அவங்களோட டீம்ல எடுத்துக்கிறாங்க. நம்ம கமிலாவும் பெட்டியை கூட்டிட்டு மேம் இவளையும் உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பெட்டி பண்ணாங்கல்ல போஸ், அந்த மாதிரி போஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சு கலாய்க்கிறாங்க. அந்த ஜெசிகாவும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப முடியாதுமா, ஆளு ஃபுல்லா இருக்கு, அடுத்த வருஷம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வருஷமா? இன்னும் 28 நாள்ல நான் மொத்தமா மறைஞ்சு போயிடுவேன்னு சொல்ல, ஓ அப்படியா, சாரி, பெட்டர் டெத் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றாங்க. சோ மனுஷங்க பூமியில வந்து எந்த அளவுக்கு கொடூரமா சாவுறாங்களோ அந்த அளவுக்கு பேய்கள் உலகத்துல ஒரு பயங்கரமான பேயா இருப்பாங்க. சோ பெட்டி, கமிலா இவங்கள மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஒரு நார்மலான முறையில இறந்து போயிருப்பாங்க போல. அதனாலதான் பேய்கள் உலகத்திலயும் ஒரு மனுஷங்க மாதிரியே மொக்கையா தான் இருக்காங்க. சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது அங்க மக்காட்டோ அப்படின்ற ஒருத்தர் வராரு. உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரியும், நீ மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி உனக்கு லைசன்ஸ் வேணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஏன்னா நான் தான் பேய்கள் ஏஜென்சி கம்பெனியோட ஓனர், என் கூட வா அப்படின்னு சொல்லி பூமியில இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. சோ இந்த ஹோட்டல்ல தான் நாங்க நிறைய பேரை பயம்புறுத்திருக்கோம், நீங்களும் ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும்னா பயம்புறுத்த தெரியணும் உங்களுக்கு. இந்த ஹோட்டலுடைய ரிசப்ஷனிஸ்ட் லேடியை மட்டும் பயம்புறுத்திராதீங்க, இல்லனா யாருமே இந்த ஹோட்டலுக்கு வர மாட்டாங்க. அப்புறம் இதுதான் டைனிங் ஏரியா, இதுதான் மேக்கப் ஏரியா அப்படின்னு அந்த ஹோட்டலையே சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் பெட்டியையும் கமிலாவையும் கூட்டிட்டு போயிட்டு, லேடிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூம் நம்பர் 414க்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறது ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல கேத்தரின், அவங்க தான். சோ அவங்க இந்த ஹோட்டல் ரூம்ல தான் இருப்பாங்க, யாராவது தங்க வந்தாங்கன்னா பயம்புறுத்துவாங்க. சோ அந்த மக்கட்டோன்றவரும் நம்ம பெட்டியையும் கமிலாவையும் கேத்தரினுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது திடீர்னு ஒரு பேய் வந்து உங்க ரூமுக்கு ஆளுங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல கேத்தரினும் வேகமா ரெடி ஆகுறாங்க. மக்கட்டவும், லேடிஸ் நீங்க ரொம்பவே லக்கி தெரியுமா, வந்த உடனேயுமே கேத்தரினுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்ப பாருங்க கேத்தரினுடைய திறமை அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா வேக வேகமா அவசரமா ஒருத்தர் கேத்தரின் பேய் இருக்கிற அந்த ரூமுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. வந்த ஒரு நேரா பாத்ரூம்குள்ள போறாரு. அந்த கேத்தரினுடைய டீம் ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கேத்தரினுடைய போட்டோவெல்லாம் செவுத்துல ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெட்டியும் கமிலாவுமே சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க அதுக்கு. அப்புறம் பாத்ரூம்குள்ள இருந்து அந்த பர்சன் வெளியே வராரு. அவரு அந்த போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. பயப்படுவாருன்னு பார்த்தா நேரா டேபிள்ல உட்காந்துக்கிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. என்ன இவன் பயப்படவே இல்ல. பெட்டி, கமிலா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு அந்த ஆளை எப்படியாவது பயம்படுத்துங்க, அப்பதான் கேத்தரினோட என்ட்ரி வரதுக்கு செம்மையா இருக்கும்னு சொல்ல பெட்டி வந்து அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு பொருளை அப்படியே மெதுவா கீழே தள்ளி விடுறாங்க. சோ நிறைய பேய் படங்கள்ல பொருள் தன்னால கீழே விழும்ல, அது இப்படிதான். ஆனா அதையுமே அந்த பர்சன் கண்டுக்கவே இல்ல. கமிலாவும் வந்து அவரு ஒர்க் பண்ற அந்த லேப்டாப்ல இவங்களே டைப் பண்ணி விடுறாங்க. ஆனா இவர் அசால்ட்டா எரேஸ் பண்ணிட்டு தொடர்ந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்ன இவனை பயம்படுத்தவே முடியலையா அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை ஃபோர்ஸா க்ளோஸ் பண்றாங்க. இந்த லேப்டாப் ஒண்ணு ஒர்க் ஆக மாட்டேங்குதே, சரி நம்ம ஆபீஸ்க்கே போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஹோட்டல் ரூமை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஐயோ இவன் வெளியே போக கூடாது, பெட்டி கமிலா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்ல அவங்களும் வெளிப்பக்கமா டோர் திறக்காத மாதிரி க்ளோஸ்லயே வச்சிருக்காங்க. அந்த பர்சனும் அங்க இருந்து போறாரு. மத்த பேய்கள் வந்து சவுண்ட் போட இப்பதான் அவரு பயப்படவே ஆரம்பிக்கிறாரு. டோர் திறந்து அங்க கேத்ரின் பேய் வந்து நிக்க இவரு பயத்துல அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. கதவை திறக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம பெட்டியும் கெமிலாவும் கதவை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, சோ அதனால இவரால திறக்க முடியல. எங்க அந்த கேத்ரின் பேயும் அப்படியே ரிவர்ஸ்லயே திரும்பி வந்து அதுக்கப்புறம் பின்னாடி பெண்ட் பண்ணி பயம்படுத்தோம்ல, அந்த மாதிரி பெண்ட் பண்ணலான்னு வருது. ஆனா நம்ம பெட்டியும் கெமிலாவும் கதவை திறக்க விடாத மாதிரி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோர்ஸ் பத்தல. அந்த பர்சன் கதவை திறந்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. சோ கேத்ரினால அந்த பர்சனை பயம்படுத்த முடியல. அவர் இங்க இருந்து வெளியே போயிட்டாருன்னா அவ்வளவுதான். ஆனா யாரையும் நம்பாம கேத்ரின் வேகமா ஓடி போய் அந்த பர்சன் முன்னாடி விழுந்து அப்படியே எழுந்து நின்னு கொடூரமான முகத்தை காமிக்க அவரு பயந்து போய் அங்கேயே மயங்கிடுறாரு. சோ ஒரு வழியா கேத்ரின் அவரை பயம்படுத்திட்டாங்க. ஆனா இருந்தாலும் யார் இந்த ரெண்டு பேய்ங்க, ஒன்னுத்துக்குமே வேலைக்கு ஆகாதவங்க அப்படின்னு பெட்டியும் கமிலாவையும் திட்டுறாங்க. அவங்க உடனே மக்கட்டவும், இங்க பாருமா இந்த பெட்டி பொண்ணு ரொம்ப பாவம் தெரியுமா, இன்னும் 28 நாள்ல இந்த பொண்ணு லைசன்ஸ் வாங்கலனா அவ்வளவுதான் மறைஞ்சே போயிடுவா. உன்னோட பரம எதிரி ஜெசிகா இந்த பொண்ணுங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, அதான் உன்னை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இவங்க நம்ம டீம்ல இருக்கட்டும், ஆனா எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சோ பேய்களுடைய ஏஜென்ட்டான மக்குட்டோவும் இப்ப நம்ம பெட்டிக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேய் கதையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க பரமா பெட்டி பயம் பொறுத்ததுல நிறைய விதம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கணும். அந்த இடங்கள்ல பயமுறுத்தினா மட்டும்தான் அந்த இடம் ஃபேமஸ் ஆகும். உன்னை பத்தி பேசுவாங்க, நீ ஒரு அர்பன் லெஜெண்டா மாறலாம். சோ மொத ஐடியா என்னன்னா, நீ ஒரு ரோட்ல இருக்கிற பேய் கார் ஓட்டிக்கிட்டு வரும்பொழுது திடீர்னு நீ அவங்க முன்னாடி வர அவங்க காரை நிப்பாட்டணும். யார் மேலயும் நம்ம ஏத்திட்டோமேனா அவங்க கீழே இறங்கி வரும்பொழுது பின்னாடி இருந்து அவங்கள நீ பயமுறுத்தணும். புரியுதா? இது மட்டும் கரெக்டா பண்ணிட்ட அப்படின்னா அவ்வளவுதான், இந்த ரோட்ல ஒரு பேய் இருக்குன்னு நீ செம்மையா ஃபேமஸ் ஆயிடுவ அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கார் அந்த ரோட் வழியா வருது. சீக்கிரமா ரெடி ஆகுறாங்க. சோ இந்த மாதிரி இடங்கள்ல பயமுறுத்தணும் அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் வேணும். சோ கேத்ரினோட லைசன்ஸை பெட்டி கிட்ட கொடுக்குறாங்க. பெட்டி அந்த ஏஜென்ட்டை பார்த்து, ஒருவேளை கார்ல வரவன் நிப்பாட்டாம என்ன ஏத்திட்டானா, அதெல்லாம் ஏத்த மாட்டான், கண்டிப்பா அவன்
பிரேக் போடுவான்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரியே அவங்க ரோட்ல நிக்கிறாங்க. கார் ஒண்ணு வருது. அது வேகமா வருது. டக்குனு இவங்க ஒதுங்கிக்கிறாங்க. அது நிக்காம போய்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா அவங்க பிரேக் போடவே இல்ல. ஏன்னா பெட்டினி அவனை பயம்படுத்தணும். அப்பதான் பயத்துல அவன் பிரேக் போடுவான். ஓ அப்படியானு இன்னொரு ஒரு கார் வருது. இந்த தடவை பெட்டி பயம்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா வந்த டிரைவர் பிரேக் கொஞ்சம் லேட்டா போட்டுறாரு. பெட்டியை அடிச்சு தூக்கி அவங்க தூரம் போய் விழுறாங்க. ஐயோ நம்ம யாரையோ ஏத்திட்டோமேனு அந்த டிரைவரும் வெளியே வராரு. இந்த கேப்ல பெட்டி வந்து காருக்குள்ள ஏறி டிரைவருக்கு பின்னாடி இருந்து பயம்படுத்தணும். ஆனா விட்டு ஏத்தன அடியில நத்த மாதிரியே தரையில உருந்துகிட்டு வராங்க. சீக்கிரம் பெட்டி சீக்கிரம் உள்ள போன்னு சொல்றாங்க. இவங்களும் மெதுவா தவழ்ந்து போய் காருக்குள்ள போலான்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த டிரைவர் காருக்குள்ள ஏறி பெட்டியோட சேர்த்து அந்த காரை ஓடிக்கிட்டு போறாரு. பெட்டி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போறாங்க. சோ இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகுது. பெட்டிக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும் அப்படின்னு பேய் படங்கள் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. அதுல ஒரு பேய் அப்படியே ஒரு பர்சன் முன்னாடி அந்த இடத்துல பறந்து அதோட முடி நல்லா நீளமாகி அந்த முடியாலையா ஒரு முகத்தை சுத்தி டக்குன்னு முன்னாடி வந்து பயமுறுத்துது. ஏஜென்ட் மக்குட்டோவும் பாத்தியா இந்த மாதிரி தான் பயமுறுத்தணும் அப்படின்னு பெட்டி கிட்ட சொல்றாரு. உடனே பெட்டியும் நான் ஒன்னும் கேத்ரின் அளவுக்குலாம் திறமையான ஆள்லாம் கிடையாது, என்னால பயமுறுத்தவே முடியாது போல அப்படின்னு சொல்ல ஏஜென்ட் மக்குட்டோவும் பெட்டியை வந்து மோட்டிவேஷன் பண்ணுன்றதுக்காக கேத்ரினும் நீ நினைக்கிற மாதிரி டேலண்டான ஆள்லாம் கிடையாது, ஸ்டார்டிங்ல கேத்ரினால ஒழுங்கா பெண்ட் பண்ண கூட முடியல. கேத்ரின் இப்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்காளே அந்த ரூம் 414 அதே ரூம்ல தான் கேத்ரினை அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் கொலை பண்ணிட்டான். அந்த பாய் ஃப்ரெண்டோட போட்டோவை காமிச்சதுக்கு அப்புறம் தான் கேத்ரினுக்கு வெறி வந்து நல்லா பயங்கரமா பெண்ட் பண்ணி கொடூரமான முகத்தெல்லாம் காமிச்சாங்களே. ஒன்னும் இல்லாத கேத்ரின் இப்ப இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா இப்ப நீ ஒன்னும் இல்லாம தான் இருக்க, ஆனா முயற்சி பண்ணுனா நீயும் பயங்கரமான பேயா மாறலாம் அப்படின்னு சொல்லி பிராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெட்டி பேய் மாதிரி ஸ்ட்ரைட்டா நடக்க கூட தெரியல. செவுத்துல போயிட்டு மூட்டிக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. அப்புறம் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சனை பயம்படுத்தணும். அப்படியே அந்த பர்சன் மேல போக அந்த பர்சனுக்கு என்ன கனவு வந்ததோ தெரியல. பெட்டியை கட்டி பிடிச்சி உமா கொடுக்க ஐயோ என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பெட்டி கத்துறாங்க. சரின்னு பெட்டிக்கு வேற ஏதாவது காஸ்டியூமை ஏற்பாடு பண்ணலான்னு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பாக்குறாங்க. ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சோ இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான், பெட்டி மொத்தமா மறைஞ்சு போயிடுவாங்க. சோ பெட்டியும் கமிலாவும் ஒன்னா இந்த பேய்கள் உலகத்திலேயே யூடியூப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதுல ஒரு பழைய வீடியோ ஒண்ணு அந்த கேத்ரின் பேய் இருக்குல்ல அந்த பேய் அப்படியே பெண்ட் பண்ணி பயம்படுத்துறது. அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நம்ம பெட்டிக்கு தோணுது கேத்ரின் உண்மையிலேயே செம திறமையானவங்கள அப்படின்னு சொல்லி அந்த பழைய வீடியோவுக்கு இவங்க கமெண்ட் போடுறாங்க. யார் யாரெல்லாம் 2025ல பாத்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம். இந்த விஷயத்த ஓரமா நின்னு கேத்ரினும் கேக்குறாங்க. ஒரு காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்ம இப்படி ஆயிட்டோமே. அதோட பெட்டியை நினைச்சும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்கள இன்னும் கடுப்பேத்துற மாதிரி பேய்கள் உலகத்துல ஒரு நியூஸ் வருது. அந்த ஜெசிகா இருக்காங்கல்ல அவங்க இப்போ இந்த பேய்கள்லாம் இருக்கிற இடம் வந்து தாய்வான் தான். ஆனா நியூயார்க்ல இருக்கிற ஒரு யூடியூபர் ஒருத்தர் அவரு இந்த மாதிரி சபிக்கப்பட்ட வீடியோவை நான் பார்க்க போறேன், பார்க்கலாம் அந்த பேய் வருதான்னு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பாக்குறாரு. அந்த இடத்துக்கு ஜெசிகா வந்து அந்த பர்சனை பயம்படுத்துறாங்க. சோ ஃபாரினுக்கே போயிட்டு ஒருத்தரை பயம்படுத்திருக்காங்க. தாய்வான்ல இருக்கிற ஒரு பேய பத்தி அமெரிக்கால பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எங்க பேய்கள் உலகத்துல ஜெசிகாவோட பேரு புகழ் எங்கேயோ போகுது. இத பாக்குற கேத்ரின் வந்து ரொம்ப கடுப்பாகிறாங்க. அந்த பக்கம் நம்ம பெட்டி வேற ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கேத்ரின் மாதிரியே பெண்ட் பண்றதுக்கு. இருக்கிற கோவத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம எல்லாரும் மேல மாடிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலுடைய மாடிக்கு போயிட்டு அங்க இருந்து பெட்டியை தள்ளி விட்டுறாங்க. பெட்டி கீழே விழுந்து அப்படியே உடம்பெல்லாம் உடஞ்சி போகுது. இத பாக்குற ஏஜென்ட் மக்குட்டோவுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதேதான் பெட்டியோடைய பேய் கதை இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு லிஃப்ட்ல வருவாங்கல்ல அவங்களுக்கு இவங்க கால் பண்ணி அந்த பர்சனுடைய பேரை பெட்டி சொல்லணும். இதனால லிஃப்ட்ல இருக்கிற அந்த பர்சன் பயப்படுவாங்க. உடனே லிஃப்ட் இவங்க கண்ட்ரோல் பண்ணி 8வது ஃப்ளோருக்கு வர வைப்பாங்க. அங்க டைனிங் ஹால் அந்த இடத்துலயும் அந்த பர்சனை பயமுறுத்தி படிக்கட்டு வழியாவே கீழே வர வைக்கணும். ஒன்ஸ் அந்த பர்சன் கீழே ஹோட்டலுக்கு வெளியே வந்த உடனேயுமே பெட்டி ஹோட்டலுக்கு மாடியில இருந்து அப்படியே அந்த பர்சன் முன்னாடி கீழே குதிப்பாங்க. அப்படியே விழுந்து கொடூரமான முகத்தோட அந்த பர்சனை பயமுறுத்தணும். இது வேற லெவல்ல வைரல் ஆகும். இந்த பிளான பண்ணலாம்னு சொல்லி அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அதே மாதிரியே ஹோட்டலுக்கு ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அவங்க லிஃப்ட்ல வந்துகிட்டு இருக்கும்போது இந்த பேய்கள்ல ஒருத்தர் நைஸா ஒரு போனை பாக்கெட்டுக்குள்ள போட்டுறாரு. அவரும் கால் பண்றாங்க. பார்த்தா இவருக்கு ரிங் அடிக்குது. என்ன போன் இது, என் பாக்கெட்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியாம அட்டன் பண்ணி காதுல வைக்க அதுல நம்ம பெட்டி அந்த பாய் ஃப்ரெண்டோடைய பேரை சொல்றாங்க. அவரு பயந்து போறாரு. சோ அந்த பயம் அப்படியே கொஞ்சம் பெருசா ஆகும்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்ன உன் பேரை சொல்றா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு லவ் பண்றியா நீனு அப்படின்னு லவ்வர்ஸ் சண்டையா மாறுது. அவரை லிஃப்ட டைனிங் ஹால் கிட்ட நிப்பாட்டுறாங்க. இவங்களும் வெளியே வராங்க. அந்த பாய் ஃப்ரெண்டையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் பயம்படுத்த இவங்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே வழங்க மாட்டேங்குது. ஆனா அப்பதான் நம்ம மக்குட்டோ வந்து ஒரு பிளேட் அப்படியே அந்தரத்துல தூக்குறாரு. இவங்களுக்கு அது தன்னாலேயே பறக்கிற மாதிரி தோணி பொத்துன்னு கீழே விழ தெரிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்பதான் பயப்படுறாங்களே. அந்த பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் வெளியவே வந்துட்டாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் நம்ம பெட்டி வந்து மேல இருந்து கீழே குதிக்கணும். ஆனா பெட்டிக்கு ஒரே பயமா இருக்கு. அதனால அவங்க குதிக்கவே மாட்டாங்க. இங்க மக்குட்டோலாம் கத்துறாரு, சீக்கிரம் பெட்டி குதிச்சு தொலை அப்படின்னு. ஆனா அவங்க குதிக்கவே இல்லையா. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு கேத்ரின் வந்து பின்பக்கமா பெட்டியை தள்ளி விட பெட்டி அப்படியே கீழே விழுறாங்க அந்த ஹோட்டலுடைய சைன் போர்டு மேல.
இப்ப பெட்டி வந்து கொடூரமா அவங்கள பார்த்து கத்தணும். ஆனா பெட்டிக்கு தான் கொடூரமா கத்தவே தெரியாதே. ஆனா நல்ல வேளையா அந்த சைன் போர்டுல ஷாக் அடிக்குது. அந்த ஷாக்கோடைய வலி தாங்காம ஐயோ எம்மான்னு கத்துறாங்க. ஆனா கீழ இருக்கிற அந்த கப்புள்ஸுக்கு வந்துட்டு அது கொடூரமா தெரியுது. போன்ல வீடியோவும் எடுத்துறாரு. சோ இந்த விஷயம் வந்து மனுஷங்க வாழ்ற பூமியில வந்து வைரல் ஆகுது. இதனால கோஸ்ட் உலகத்திலயும் புதுசா ஒரு பேய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேய்களுடைய சோஷியல் மீடியால நம்ம பெட்டிலாம் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ பெட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு காரணம் கேத்ரின் தான். ஆனா கேத்ரின் வந்து எதுவும் தெரியாத மாதிரி ஓரமா இருக்காங்க. பெட்டி கிட்டயும் இத கீழே போட்ட அப்படின்னு சொல்லி ஒரு என்வலப்ப கொடுக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அது நம்ம பெட்டிக்கான லைசன்ஸ். அவ்வளவுதான், லைசன்ஸ் இருக்கிறதுனால பெட்டி மறைஞ்சு போக மாட்டாங்க. ஒன்னே ஏஜென்ட் மக்கட்டும் பெட்டி கிட்ட கேத்ரின் தான் கமிட்டிக்கு போயிட்டு உனக்காக லைசன்ஸை வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல பெட்டிக்கும் கேத்ரின் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. பெட்டிக்கு லைசன்ஸ் கிடைச்சாச்சு. அதை கொண்டாடுற மாதிரி பார்ட்டியை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்ட்டில கேத்ரின் ஒரு பாட்டை போட அதுல ஒரு சிங்கர் பாடுறாரு. அது வேற யாரும் இல்ல, மக்கட்டோ தான். அவரு வேகமா கேத்ரின் கிட்ட அதை ஆஃப் பண்ணு பாத்திர போறாங்கன்னு சொல்ல இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தெரியதான் போகுது அப்படின்னு கேத்ரின் சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் ஆமா மக்கட்டோ நீங்க எப்படி இறந்து போனீங்க, நீங்க இதெல்லாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்கும்போதுதான் மக்கட்டோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 1992ல பூமியில ஒரு மனுஷனா நான் இருக்கும் பொழுது என்னோட ஆசை ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்ன்றதுதான். அதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் பண்ண கடைசியா ஒரு வழியா ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ்ல செட் பண்ண ஒரு லைட் என் மண்டை மேல ஊந்து நான் இறந்து போயிட்டேன். நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணாமலே நான் இறந்து போயிட்டேன். அதனாலதான் இங்க ஒரு ஏஜென்சியை ஓபன் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற பேய்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, அப்படிதான் உனக்கும் ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. இவதான் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சே. நம்ம மக்கட்டோ பாடின சாங்க கேட்டு எல்லாரும் அவங்க டைமை என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறமா பேய்கள் உலகத்துல வந்து ஒரு பெரிய பார்ட்டி ஒன்னு நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு கேத்ரினும் நம்ம பெட்டியுமே போக போறாங்க. சோ பெட்டி கிட்ட இப்படி பேய் மாதிரி சிரிக்கணும் அப்படின்னு கேத்ரின் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா அந்த பார்ட்டிக்கு போறாங்க. எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அப்ப அந்த ஜெசிகான்ற பேய் வராங்க. அந்த ஜெசிகா இப்ப வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபாரின் காரங்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேத்ரின் கிட்ட வந்து ஓ கேத்ரின் பரவாயில்லையே இந்த வருஷம் பார்ட்டிக்கு வந்திருக்க, இவ்வளவு வருஷமா ஆளையே காணோம். ஓ இவ உன்னோட ஸ்டூடெண்ட் தானா, பரவாயில்ல ஓரளவுக்கு பயமுறுத்துறா அப்படின்னு சொல்ல கேத்ரின் எல்லாரும் முன்னாடியும் நீயும் என்கிட்ட ஸ்டூடெண்டா இருந்தவதான், உங்ககிட்ட இருந்த டேலண்ட்டை விட இந்த பெட்டின்ற பொண்ணு கிட்ட டேலண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, இவ உன்னை விட பெரிய ஆளா வருவா அப்படின்னு சொல்ல ஜெசிகாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாரும் முன்னாடியும் இப்படி சொன்னதுனால அவர் அந்த பார்ட்டிக்கு வந்து பேய்களுடைய அந்த மேனேஜர் இருக்காரு. அவரு 2 பேய்கள் கிட்ட நீங்க ரொம்ப அவுடேட்டட் ஆயிட்டீங்க, நீங்க எல்லாம் இப்ப பயம்புறுத்துறது கிடையாது, அதனால உங்க லைசன்ஸை கேன்சல் பண்றோம்னு சொன்ன உடனேயுமே அந்த 2 பேய்களும் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுதுங்க. இதை பாக்குற மத்த பேய்களும் பயப்படுறாங்க. ஏன்னா இந்த பேய்கள் உலகத்துல உயிரோட இருக்கணும்னா அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பம் வந்து அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சோ மனுஷனாதான் இறந்து போயிட்டோம், பேயாவது நம்ம வாழணுமே அப்படின்னு வேற வழி இல்லாம தான் மனுஷங்களை பயம்புறுத்தி லைசன்ஸை வச்சுக்கிட்டு உயிரோட இருக்காங்க இவங்க எல்லாரும். அதோட எல்லா ஜோக்கையும் தாண்டி இந்த பேய்கள்லாம் பாவம் உண்மையிலேயே வந்து அவங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க. நம்ம பெட்டியோடைய ஃபேமிலி வந்து அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற எங்கேயோ போக போறாங்க போல. அவ்வளவுதான், பெட்டி அவங்க முழுசா மறந்துடுவாங்க. சோ உயிரோட இருக்கிறவங்க வந்து இறந்து போனவங்களை பத்தி கொஞ்ச நாள் தான் நினைக்கிறாங்க. ஆனா இறந்து போனவங்க பேயா மாறி உயிரோட இருக்கிற அவங்க ஃபேமிலியவே எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த கமிலாவோட சமாதிக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வராரு. கமிலாவுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா பெட்டிக்கு வந்துட்டு லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்களால பேய் உலகத்துல இருக்க முடியும். ஆனா கமிலா அப்படி கிடையாது. ஏன்னா கமிலாவுடைய ஹஸ்பண்ட் இன்னமும் கமிலாவா ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருக்காரு. கமிலாவுக்காக கிஃப்ட வாங்கிட்டு வந்து அவங்க சமாதியில அவரு வைப்பாரு. அதெல்லாம் பாக்குற கமிலாவும் அவங்க ஹஸ்பண்ட நினைச்சு அப்படியே கண்ணீர் விட்டு அலறாங்க. அதோட ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இறந்து போன ஒருத்தவங்களுக்காக சாப்பாடையோ இல்ல ஒரு பொருளையோ படையலா போடுறோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், அதை நம்ம தான் யூஸ் பண்ண போறோமே. ஆனா ஆவியா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு காப்பி வந்துரும், அதை அவங்க பேய்கள் உலகத்துல யூஸ் பண்ணலாம். இந்த நேரத்துல மனுஷங்களுடைய உலகத்துல ஒரு vlogger ஒருத்தர், அவரு வந்து தாய்வான்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டலுடைய லிஃப்ட்டுக்குள்ள போனா ஒரு கொடூரமான பேய் ஹோட்டல் மேல இருந்து கீழே குதிக்குமா. அதோட அதே ஹோட்டல்ல ரூம் நம்பர் 414க்கு போனா ஒரு கொடூரமான பேய் அப்படியே பின்னாடி சாஞ்சுக்கிட்டு நம்மள திரத்திட்டு வருமா. இது உண்மையான தெரிஞ்சுக்க நானும் என்னோட டீமும் அந்த ஹோட்டலுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றாரு. அதோட சபிக்கப்பட்ட வீடியோன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தாலும் ஒரு பேய் நமக்கு பின்னாடி வருமா. சோ எல்லாத்தையும் நாங்க ஒன்னா ட்ரை பண்ண போறோம். சோ இந்த விஷயம் பேய்கள் உலகத்துல தீயா பரவ ஆரம்பிக்குது. அந்த மேனேஜர் கிட்ட எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த மேனேஜரும் சொல்றாரு, இது வரைக்கும் ஒரே நேரத்துல 3 பேய்களை மனுஷங்க ட்ரை பண்ணதே கிடையாது, ஆனா இப்ப வராங்க. சோ அவங்கள கேத்ரின், பெட்டி, ஜெசிகா இவங்க பயம்புறுத்தணும். உடனே ஒரு பேய் ஜேர்னலிஸ்ட் ஒருவேளை அவங்க பயம்புறுத்தலனா அப்படி இவங்க சொதப்பிட்டாங்கன்னா வேற வழி இல்ல, அவங்க லைசன்ஸ் பறிக்கப்படும்னு சொல்றாங்க. சோ பேய்கள் உலகத்துல இந்த விஷயம் பரவ ஆரம்பிக்குது. பெட்டியும் கேத்ரினும் அந்த vloggers-அ பயம்புறுத்துவாங்களா அப்படின்னு சொல்லி பேய்கள் உலகத்திலேயே நிறைய பேய்கள் இருக்கும்ல, ஒவ்வொரு பேய்கிட்டயா பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன பிரச்சனைனா, அந்த vloggers வந்து பூமியில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, நடக்கிற விஷயத்த லைவா போட போறாங்க. சோ அவங்கள மட்டும் பயம்புறுத்திட்டா தாய்வான் கிடையாது, அமெரிக்கா கிடையாது,
உலகம் ஃபுல்லா இவங்கள பத்தி பேசுவாங்க. அவ்வளவுதான் பெட்டியும் கேத்ரினும் வேற லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பேய்கள் உலகத்துல ஒரு டிவி ஷோ ஒன்னு கண்டக்ட் பண்றாங்க. அதுல ஜெசிகா பேசுறாங்க. எப்படி ஸ்டார்டிங்ல கேத்ரின் கெத்தா இருந்தாங்க, ஜெசிகா உள்ள வந்தாங்க. அதே மாதிரி இப்ப ஜெசிகா கெத்தா இருக்காங்க. பெட்டிய உள்ள கூட்டிட்டு வந்து பெட்டிய பேட்டி எடுக்க இந்த விஷயம் ஜெசிகாவுக்கு பிடிக்கல. அவதான் ஜெசிகா, இந்த பொண்ணு ஆக்சுவலா ரொம்ப வேஸ்ட் தெரியுமா, ஆடிஷன்ல பெட்டி பண்ண பர்ஃபார்மன்ஸ் உடைய வீடியோவெல்லாம் போட்டு காமிச்சு பெட்டிய அவமானப்படுத்துறாங்க. சோ பெட்டியால அவமானத்தை தாங்க முடியல. அப்படியே சோகமா வெளியே போகும் பொழுது கேத்ரின், மக்குட்டோ, கெமிலா இவங்க எல்லாருமே சமாதானப்படுத்தினாலும் எங்க பாருங்க, அவங்க சொல்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே எந்த டேலண்டும் கிடையாது. நீங்க என்ன மேல இருந்து கீழே தள்ளி விட்டீங்க, அதனாலதான் நான் ஃபேமஸ் ஆனனே, எனக்குன்னு ஒரு டேலண்ட் இல்ல அப்படின்னு அந்த லைசன்ஸை தூக்கி போட்டு அங்க இருந்து சோகமா போயிடுறாங்க. பெட்டியோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் காலி பண்ணி போனா அந்த காலி வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க இவங்க. சோ பெட்டி வந்து ஏன் இந்த அளவுக்கு சோகமானாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க பாஸ்ட்ல நடந்த விஷயம் தான் காரணமே. சோ பெட்டியும் அதை நினைச்சு பாக்குறாங்க. என்னன்னா பெட்டி சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது. ஒழுங்கா படிக்க வரல, ஒழுங்கா நடந்துக்க தெரியல, அறிவு இல்ல, ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா தான் அவங்க இருக்காங்களே. சோ இதனால பெட்டியோடைய அப்பாவும் அம்மாவும் ஃபேக்கா ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்றாங்க, பெட்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின மாதிரி. ஆனா பாவம் பெட்டி வந்து இது உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு நாள் பெட்டி வீட்டுல இருக்கும்பொழுது எர்த்குவேக் வருது. பெட்டி வேகமா ஓடி தப்பிக்காம அந்த ஃபேக்கான சர்டிபிகேட்டை காப்பாத்தணும்னு வேகமா அந்த க்ளாசெட் கிட்ட போறாங்களா. ஆனா எர்த்குவேக்னால க்ளாசெட் ஆடி பெட்டி மேலேயே விழுந்து இப்படிதான் பெட்டி இறந்து போயிருக்காங்களே. சோ இறந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வந்து நம்ம எதுக்குமே வேலைக்காக மாட்டோம்னு பேய் உலகத்திலயும் ஒண்ணுமே விளங்காம தான் அவங்க இருந்தாங்களே. பெட்டியோடைய வீட்லயும் பெட்டியை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், பெட்டி மறைய போறாங்க. நல்ல வேலையா கேத்ரினோட ஹெல்ப்பால இவங்களுக்கு லைசன்ஸும் கிடைச்சிருச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளோட திறமைக்கு எதுவும் கிடைக்கல, நம்ம திறமையே இல்லாத ஒரு ஆளு அப்படின்ற ஒரு கில்ட் வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. சோ அதனாலதான் இப்ப லைசன்ஸ் தூக்கி போட்டு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மக்குட்டோவும் அங்க வராரு. பெட்டி கிட்ட நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு புரியுது, மனுஷியா இருக்கும் பொழுது உங்ககிட்ட எந்த ஒரு திறமையும் இல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா உன்னை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல நீ இல்ல, ஓடி ஒளிஞ்ச. இப்ப இறந்து போயும் அதே மாதிரிதான் நீ இருக்க, நீ யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு பெட்டி, ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்ல பெட்டி எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா இவரு லைசன்ஸை மட்டும் வச்சுட்டு வந்துடுறாரு. அவ்வளவுதான், அந்த vloggers ஹோட்டலுக்கு வர போறாங்க. சோ ஹோட்டலுக்கு வந்து மொத்தம் 3 பேய்களை அவங்க ட்ரை பண்ண போறாங்க. ஒன்னு ரூம்ல இருக்கிற நம்ம கேத்ரின், அவரை மேல இருந்து கீழே விழுற பேயான நம்ம பெட்டி, அவரை சபிக்கப்பட்ட வீடியோவை பார்த்தா பின்னாடி வர ஜெசிகா. சோ இவங்க 3 பேர்ல யாரு பயங்கரமா இந்த டீமை பயமுறுத்துறாங்கன்றதுதான் போட்டியே. இத பேய்கள் உலகத்துல இருக்கிற எல்லா பேய்களும் லைவா பாக்குறாங்க. சோ அந்த vloggersலாம் வரதுக்கு முன்னாடியே ஜெசிகாவும் அவங்களுடைய க்ரூவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா கேத்ரினும் அவங்க க்ரூ ஆட்களும் வராங்க. ஆனா நம்ம கேத்ரின் வந்து பெட்டி மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வராங்க. ஏன்னா பெட்டி தான் எவ்வளவு கூப்பிட்டும் வரவே இல்லைல்ல. சோ பெட்டியோடைய ஒர்க்கை இவங்க பண்ணலான்னு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம பெட்டியும் மொபைல் போன்ல லைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த vloggers-ம் அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்றாங்க. முத வேலையா அவங்க லிஃப்ட்ல ஏற அவ நம்ம கேத்ரின் டீம்ல இருக்கிற பேய் ஒண்ணு நைஸா அவங்க பாக்கெட்ல போனை வைக்குது. அவரை கால் பண்றாங்க, ரிங் அடிக்குது. எப்படி இந்த போன் வந்தது அப்படிலாம் இவங்களுக்கு கவலையே இல்ல. எடுத்து அட்டன் பண்ண நம்ம கேத்ரின் தான் அப்படியே அவங்க எல்லாருடைய பேரையும் சொல்றாங்க. ஆனா அந்த vloggersலாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஏமா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுறாங்க. அடுத்தது அந்த ஜெசிகாவுடைய அந்த சபிக்கப்பட்ட வீடியோவை பாக்குறாங்க. கரெக்டான டைம்ல பயம்புறுத்தலாம் நினைக்கும் போது அந்த வீடியோவை ஓட்டி விட்டுறாங்க. அதனால ஜெசிகா வர அந்த ஜெம்ஸ்கேர் எதுவுமே இவங்களுக்கு பயமே வரல. அப்புறம் vloggersலாம் வந்து அந்த டைனிங் டேபிள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களை பயம்புறுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா பேய்களும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் சொதப்பிக்குது. இதுல வேற கேத்ரினுக்கும் ஜெசிகாவுக்கும் இடையில சண்டை வேற வந்துருது. நான் தான் பயம்புறுத்துவேன், நீ தான் பயம்புறுத்துவேன்னு. இவங்க பண்ற எல்லா விஷயங்களையும் வந்து பேய்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குங்க. பேய்கள் உலகத்துல வந்து இது ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி, ஒரு கேம் மாதிரி ரீப்ளே எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. சோ இவங்க பயம்புறுத்தத்தை தாண்டி இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க ஒரு கட்டத்துல vlog எடுத்துக்கிட்டு இருந்தவருடைய கேமரா கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. அதுலதான் ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது கீழே விழுந்து உடைஞ்சு போனதுனால லைவ் கட் ஆகுது. அவ்வளவுதான், பேய்கள் உலகத்துல பாத்துக்கிட்டு இருக்கிற மேனேஜர் மத்த பேய்கள்னு எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. இவ்வளோ பேய்கள் இருந்தும் அவங்கள பயமுறுத்த முடியலையே அப்படின்னு. அந்த vloggers-ம் ஹோட்டலுக்கு வெளியே வந்து நிக்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் ஒரு பயமா அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா அந்த ஹோட்டல் மாடியில நம்ம பெட்டி இருக்காங்க. அங்க இருந்து கத்திக்கிட்டே கீழே குதிச்சு அப்படியே உடம்பே உடஞ்சி செதறுது. அதுக்கப்புறமா எழுந்து நின்னு பயங்கரமா ஒரு கத்து கத்துவாங்களாம். அவ்வளவுதான், அந்த vloggers தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க பெட்டியை பார்த்து. சோ என்னதான் இவங்க லைவ போடலனாலும் பெட்டி பயமுறுத்தினதை பார்த்து பயந்து உண்மையிலேயே அந்த இடத்துல பயங்கரமான பேய்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் எல்லா வீடியோலயும் போட்டு அந்த ஹோட்டல் வேற லெவலுக்கு ஃபேமஸ் ஆகுது. எங்க பேய்கள் உலகத்திலயும் நம்ம பெட்டிக்கு பேரும் புகழும் கிடைக்குது. அந்த ஜெசிகா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சோ அவ்வளவுதான், இவங்க யாருக்கும் லைசன்ஸ்லாம் போகாது, எல்லாருமே பேயா சந்தோஷமா வாழலாம். அதோட நம்ம பெட்டி முறையா சாதிச்சது
இதுதான். இவ்வளவு நாள் அவங்களால ஏன் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா எதுக்குமே அவங்க தயாரா இல்ல, பயத்திலேயே இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த பயத்தை தூக்கி போட்டு திரும்ப இங்க வந்ததுனால தான் பேய்கள் உலகத்துடைய ஒரு சூப்பர் ஸ்டாரா இவங்க மாறி இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த கதையும் முடியுது. சோ கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு சொதப்பி இருந்தாலும் கதை ரொம்ப வித்தியாசமா இருந்ததுன்னு தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அதோட நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். ஞாபகமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.